மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்எஸ்ஆர்பி தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேகன்சிஸ், சேலரி எவ்வளவு, செலெக்ஷன் எப்படி இருக்கும், எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடி நியமனம் மூலியமாக நடத்துகிறாங்க. டெம்பரரி பேசிஸில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் கீழே ஃபார்மசிஸ்ட்டாக வந்து பண்ணி அமர்த்துவாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களை ஒன் பை ஒன் அப்சர்வ் பண்ணிடுவாங்க ரெகுலர் பேசிஸில். சரிங்களா? போஸ்ட்டோட நேம் வந்து ஃபார்மசிஸ்ட்டு முன்னாடியே தெரியும். ஸ்கேல் ஆஃப் பேவை பொறுத்த வரைக்கும் 35,400 1,30,400 வரைக்கும் பே மேட்ரிக்ஸ் லெவலில் 11 ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜாபுக்கு தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் பண்ணி எடுத்திருக்கு. டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 425 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த வேக்கன்சிஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எந்தெந்த கேட்டகரிஸில் என்னென்ன ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் என்னென்ன வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸை வந்து இன்னும் வெளியிடலை. சரிங்களா? அதை லேட்டரான் வந்து வெளியிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 17, 2025 லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எந்த மோட்லேயும் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதற்கும் சரி, ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறதற்கான கடைசி நாள் 10/3/2025. சரிங்களா? எக்ஸாமுடைய டேட் வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணலை. ஒன்ஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர்ஸ், அதனுடைய ஆன்சர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர்ஸ், அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய கொஷின் பேஸ்டும் சரி, டாபிக் பேஸ்டும் சரி, நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட், இதற்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸ்கேல் ஆஃப் பேவை பொறுத்த வரைக்கும் பே மேட்ரிக்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இது. முன்னாடியே நம்ம பார்த்தது தான். 37,400 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான இதில் உங்களுக்கு சேலரி ஹைக்கும் இருக்கும். சரிங்களா? ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எல்லாமே வந்து லாஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேயுமே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதை பற்றின வீடியோஸும் வந்து இருக்குது. அதாவது நார்மலைசேஷன் எப்படி நடக்கும், நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க, அதனுடைய கால்குலேஷன்ஸ், அதே மாதிரி மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, அதுவும் நம்ம வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஒன்ஸ் அகேன் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 200 பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரிசர்வேஷன் நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட் ரோஸ்டரில் ரூல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அந்த வேக்கன்சிஸ் வந்து அதிகமாகலாம் அல்லது கம்மியும் ஆகலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஓகே, இதில் ரிசர்வேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது டீட்டெயிலாக கரெக்டாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எதற்கெல்லாம் லேட்டஸ்ட்டு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ போகும்பொழுது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ராப்பராக அந்த ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஓகே, இதில் பேக்வர்ட் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் 30% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. இந்த 30%க்குள்ளேயே வந்து செப்பரேட் ரிசர்வேஷன் 3.5% ரிசர்வேஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ்க்கு அப்ளிகபிள். சரிங்களா? அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் கேண்டிடேட்ஸுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ், கன்செஷன், ரிலாக்ஸேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் கேண்டிடேட்ஸுக்கும் உண்டு அப்படின்றத தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து பேக்வர்ட் கிளாஸ் கேண்டிடேட்ஸை தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிசி அதர் தேன் பிசிஎம், அதே மாதிரி பிசிஎம் அப்படின்றது வந்து பிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸை தான் வந்து டினோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸர்விஸ்மென்ட் கேண்டிடேட்டுக்கும் வந்து 5% வந்து ரிசர்வேஷன் உண்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 200 பாயிண்ட் ரிசர்வேஷனில் தான் வந்து உங்களுக்கு போஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. இந்த 200 பாயிண்ட் ரிசர்வேஷனில் 5%
வந்து உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு உண்டு. அவங்க கண்டிப்பாக அண்டர்டேக்கிங், அதாவது அனெக்ஷர் 8Aலையும் 8Bலையும் வந்து இருக்குது. அந்த அனெக்ஷரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும், சைன் வாங்கி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, PWD கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு 4% ரிசர்வேஷன் உண்டு. சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு, ஆர்த்தோபெட்டிக்கலி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 40% 70%க்குள்ள லோயர் லிம்பில் டிசபிலிட்டி, லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கண்டிப்பாக வந்து உண்டு. சரிங்களா? அதற்கும் வந்து மெடிக்கல் போர்டால் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ராப்பராக மெடிக்கல் போர்டு, மெடிக்கல் காலேஜ் அல்லது ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கின மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும் கிளைம் பண்ண முடியும். பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் PSTM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தமிழ் மீடியம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 மென்ஷன் பண்ணியிருக்கிறது. மேக்ஸிமம் வந்து இதில் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எலிஜிபிலிட்டி வராது. ஏன்னா தமிழ் மீடியத்தில் டி ஃபார்மோ, ஃபார்ம் டியோ, பி ஃபார்மோ இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷனை நம்ம இந்த இதில் கொண்டு வர முடியாது. ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/7/2025 அதுதான் கட் ஆஃப் டேட். அன்னைக்கு உங்களுக்கு ஆல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் SC, SCA, ST, MBC, DNC, PCM, BC கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஜென்ரல் கேட்டகரிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 59 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸும் 59 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 59 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸும் எக்ஸப்ட் OC கேண்டிடேட்டை தவிர 18லேருந்து 59 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் எல்லா கேட்டகரிஸ்லையும். அதுவே வந்து OC கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கேட்டகரிஸ் அதில் வந்து 32 வயது வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் 42 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OCயில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸு OC கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் அல்லது அதற்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ண முடியாது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து SC, ST, SCA, MBC கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா, DNC கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWD கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமாக வந்து 17/2/2025 அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அன்னைக்கு 17/2/2025 இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கையில் வச்சுருக்கணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் அந்த கோர்ஸை முடிச்சிருக்கணும். என்ன கோர்ஸு? டிப்ளமோ இன் ஃபார்மசியோ, பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசியோ அல்லது ஃபார்ம் டியோ முடிச்சிருக்கணும். சரிங்களா? இன்றைக்கி 17/2/2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போது வேலிடாக இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் அலைவாக இருக்கணும். சரிங்களா? இப்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அது டில் டேட், அதாவது இன்னை வரைக்குமே கண்டிப்பாக வந்து வேலிடாக இருக்கணும். என்றைக்கு முடியுதோ அதை வந்து அதாவது ரெனியூவல் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த பீரியட் வரைக்கும், உங்களுக்கு ரெனியூவல் பீரியட் வரைக்கும் லைவாக வச்சுருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது டிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட், பிஃபார்ம் பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட், ஃபார்ம் டி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். கண்டிப்பாக அவங்க பதிவு பண்ணியிருக்கணும். என்றைக்கு 17/2/2025 அன்னைக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதாவது இன்றைக்குள்ளே நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு கோர்ஸ் முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமானது கண்டிஷன். அதே மாதிரி சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியன், நேபாள், பூட்டான் இந்த மாதிரி பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, வியட்நாம் இந்த மாதிரியான
இந்தியன் ஆரிஜினில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான். ஆனால் ஒன்றே ஒரு கண்டிஷன் தான், பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸும் இதற்கு எலிஜிபிள். ஆனால் இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி ஓப்பன் கேட்டகரியில் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? ரிமைனிங் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது அதர் ஸ்டேட்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணப்படுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பிசிஎம் இந்த மாதிரி எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. சரிங்களா? அதனால் உங்களுடைய சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, உங்களுடைய கம்யூனிட்டி இது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்ளை பண்ணுங்கள். எந்த விதமான ஹரிபரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆனதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து புரியல, இது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான கேண்டிடேட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் சுத்தமுறை தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் நிதானமாக பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி எஜுகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ண முடியாது, அதை திருத்த முடியாது. அப்படின்றதுனால தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் முக்கியமாக வந்து நான் அப்ளை பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்குள்ளே நான் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட முடியுமோ போடுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் டைம் இருக்கிற வீடியோவும் நம்மக்கிட்ட வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். அப்படி இல்லைனா நாளைக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ணாமல். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தப்பு அப்ளிகேஷனில் அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி அப்ளை பண்ணலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எம்சிக்யூ சரிங்களா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு அப்ஜெக்டிவில் தான் இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? உங்களுக்கு 2 பார்ட்டாக சப்ஜெக்ட் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து நடக்கும். இது வந்து 10ஆம் வகுப்பு தரம் SSLC ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். மேக்ஸிமம் 50 மதிப்பெண். சரிங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 50 மார்க்ஸு. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் 40% வந்து இது வந்து பர்சன்டேஜ் 40% மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அதாவது மேக்ஸிமம் 50 மதிப்பெண் 50 மார்க்ஸுக்கு அவுட் ஆஃப் 50 வந்து 40% வந்து எடுக்கணும். அதாவது 20 மதிப்பெண் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபார்மசிஸ்ட் பேப்பர் அதாவது கோர் சப்ஜெக்ட் இல்லைனா உங்களுடைய என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதாவது ஃபார்மசிஸ்ட் பேப்பரில் நீங்கள் எழுதின கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? மினிமம் 50 மதிப்பெண்ணுக்கு 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ரெண்டுமே நீங்கள் எழுதிட்டு தான் வருவீங்க. ஒரே டைமில் தான் நீங்கள் வந்து எழுதிட்டு வருவீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு தமிழ் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நடக்கும். இது எல்லாம் நடக்கும். எல்லா கேண்டிடேட்ஸும் இதை வந்து 2 எக்ஸாமையும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரே நாளில் தான் நடக்கும். ஆனால் நீங்கள் மினிமம் இந்த 50 மதிப்பெண்ணுக்கு 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபார்மசிஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபார்மசிஸ்ட் பேப்பரை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதனால் மினிமம் வந்து 40% எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் 40% எடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் நடக்கும். உங்களுக்கு வந்து இது இங்கிலீஷில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். இந்த 100 கொஷினுக்கு SC, SCA, ST கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் மினிமம்
30 மதிப்பெண் எடுக்கணும். சரிங்களா? மினிமம் 30 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள். அதுவே அதர் கேண்டிடேட்ஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் 35 மதிப்பெண் வந்து எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிலிட்டி, அதாவது மினிமம் வந்து மார்க் எடுத்தால் இவங்க பாஸ். சரிங்களா? இந்த மதிப்பெண் எடுத்தால் அவங்க வந்து பாஸு. அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கோ அந்தந்த கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் வந்து எடுப்பாங்க. அதில் நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் வரும். சரிங்களா? ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு வந்து டி ஃபார்ம் கேண்டிடேட்டும் அட்டன் பண்ணலாம், ஃபார்ம் டி கேண்டிடேட்டும் அட்டன் பண்ணலாம், அதே மாதிரி பி ஃபார்ம் கேண்டிடேட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ லெவல் இன் ஃபார்மசியில் தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். இங்கிலீஷில் தான் இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு சிலபஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அதையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து மேம் வந்து என்னென்ன படிக்கணும், எந்தெந்த புக்கெலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசிஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டும் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸையும் நான் வந்து லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன புக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் படித்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதையும், டாபிக் வைஸும் வந்து செப்பரேட்டாக வந்து வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா, அதாவது ஃபார்மசிஸ்ட் பேப்பருக்கு காம்பன்சேட்டரி டைம் வந்து 20 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, 100 மதிப்பெண்ணுக்கு வந்து அதாவது 100 கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்டிவில் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் நெகட்டிவ் மார்க்ஸு கிடையாது. தவறாக நீங்கள் மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான இன்டர்வியூ, ஓரல் டெஸ்ட்டும் கிடையாது. இன்டர்வியூவும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. சரிங்களா? ரைட். நார்மலைசேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட், இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வெவ்வேறு சென்டர்ஸில், வெவ்வேறு பேட்சஸில், வெவ்வேறு செஷன்ஸில் வந்து எக்ஸாம் நடந்ததுனாலே உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிற எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு சென்டர்ஸில் வேறு கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு செஷனுக்கும் வந்து கொஷின்ஸ் வந்து மாறுபடும். அதனால் அதை வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதற்காக தான் வந்து நார்மலைசேஷன் பண்ணுறது. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து செப்பரேட் வீடியோ இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எப்படி நார்மலைசேஷன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோவிடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கோவிட் டைமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ஜிஓ செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணவங்களுக்கு, COVID-19 கிரைசிஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் மார்க் எடுத்திருந்து அடுத்தது அவங்களோட ஃபார்மசிஸ்ட் பேப்பரில் வந்து எடுத்திருக்க மார்க்கு கூட எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் மார்க்ஸை ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? எவ்வளவு மார்க்கு யார் யாருக்கு அலாட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். COVID-19 பீரியடில் மினிமம் 6லேருந்து 12 மாதங்கள் வரைக்கும் எந்த விதமான பிரேக் இன் சர்வீஸ், அதாவது இடையில் வந்து ஒரு 10 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பி வந்து ஜாயின் பண்ணி வேலை செஞ்சவங்க அப்படின்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தாது. மினிமம் கண்டினியூஸாக 6 மாதங்கள்லேருந்து 12 மாதங்கள் வரைக்கும், அதாவது 1 வருடம் வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கு 2 மதிப்பெண் உண்டு. சரிங்களா? அதுவே 12 மாதங்கள்லேருந்து 18 மாதங்கள் வரைக்கும் ஒர்க் பண்ணவங்களுக்கு 3 மதிப்பெண் உண்டு. அதுவே வந்து 18லேருந்து 24 மாதங்கள் வரைக்கும் எந்த விதமான பிரேக் இன் சர்வீஸும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 4 மதிப்பெண் வந்து எக்ஸ்ட்ரா உண்டு. அதே மாதிரி 2 வருடத்திற்கு மேலே அபோவ் 24 மந்த்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 5 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் COVID-19 டைமில், பேண்டமிக் டைமில் ஒர்க் பண்ணவங்களுக்கான எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ். இந்த மார்க்கு எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது மினிமம் மார்க் அந்த 40% மார்க்கு, 50க்கு 20 மதிப்பெண் எடுத்த கேண்டிடேட்ஸு ஃபார்மசிஸ்ட்டுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட், அதாவது ஃபார்மசிஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டுக்கு ஃபார்மசிஸ்ட் மார்க் போட்டுருவாங்க. அது கூட இந்த 2 மதிப்பெண்ணா, 3 மதிப்பெண்ணா, 4 மதிப்பெண்ணா, 5 மதிப்பெண்ணான்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மதிப்பெண் போடுவாங்க. சரிங்களா? இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அதற்குன்னு சொல்லிட்டு அனெக்ஷர் 11ல் செப்பரேட்டாக வந்து ஃபார்மட் இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். அதே மாதிரி
கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அது பொருந்தும். அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் லோக்கல் பாடிஸில், அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்ற மாதிரியான கார்ப்பரேஷன்களில் லோக்கல் பாடிஸில் ஒர்க், முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன்ஸ் இதிலலாம் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு பொருந்தும். கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்கணும். அட்டண்டன்ஸும் அவங்க வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, நீங்கள் வந்து எந்த லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கிறீங்களா, இல்லை வந்து கவர்மெண்ட் ஜிஹெச்லையா, எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அந்த அத்தாரிட்டி யாரோ, சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி யார் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஆர்டரில், ஜிஓவில். அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கணும். சரிங்களா? கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கியிருக்கணும், சிக்னேச்சர் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி தான் ஹச்ஓடி ஆர்எம்ஓ கிட்ட வாங்கியிருக்கணும். அதை வந்து கவுண்டர் சைன் வந்து டீன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதை மாதிரி யார்கிட்ட அப்படின்றத டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் பிரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி டிடி கிட்ட வாங்கியிருக்கணும். டிடிஹெச்எஸ், அதாவது டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் கிட்ட வாங்கியிருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற மாதிரி தான் அந்த முனிசிபாலிட்டியோடைய சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் இல்லைனா முனிசிபாலிட்டியோடைய ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிட்டு அதில் கவுண்டர் சைன் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கணும், டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸரை வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி அந்தந்த தாலுக்கா ஹாஸ்பிட்டல்லையோ கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ யார்கிட்ட நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதற்குடைய அதிகாரிகிட்ட, மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? அதற்கு கவுண்டர் சைன் யார்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபார்மெட்டில் வாங்கியிருக்கணும். சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில் வேரியஸ் 1 or more சென்டர்ஸ், அதாவது எவ்வளவு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1 or 2 செஷனில் நடக்கும், 1 or 2 சென்டர்ஸ் எக்ஸ்ட்ராவும் போடுவாங்க. சரிங்களா? ஓகே, எக்ஸாம் வந்து 38 டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி கம்மியாகிறதும் சரி கேண்டிடேட்ஸோட கவுண்ட்டை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்களுடைய டிசிஷனை பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்து போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் சரி நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்சஸில் தான் நீங்கள் வந்து வரணும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் SSLC ஸ்டாண்டர்டில் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணாதான் அதனுடைய மதிப்பெண், அதில் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களுடைய, அதாவது 40% மினிமம் மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களுடைய ஃபார்மசிஸ்ட் பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் பேப்பர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கோவிட் டியூட்டி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான மதிப்பெண் போடுவாங்க. அந்த மதிப்பெண் போட்டதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டை எடுப்பாங்க. அதற்கும் கம்யூனல் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றதையும் வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு உங்களை வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த விதமான ஓரல் டெஸ்ட்டும் கிடையாது. சரி, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளவு சார்ஜஸ், எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC, SCA, ST, DAP அதாவது PH கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா பே பண்ணணும். அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 1000 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷனில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஃபீஸும் பே பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம ஓவரால் வியூவை பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஆன்லைன் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். அதில் எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ரொசீஜரை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஓவரால் வியூ நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து www.mrb.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்குள்ளே வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் ஃபார்மசிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எந்த விதமான பர்டிகுலர்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சரி உங்களுக்கு மெயில் மற்றும் மொபைல் நம்பருக்கு SMS மூலியமாக தான் தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? வேறு போஸ்ட் மூலியமாகவோ அல்லது வேறு எந்த மூலியமாகவும் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய லேட்டஸ்ட்டு சாஃப்ட் காப்பி, அதாவது ஃபோட்டோவுடைய சாஃப்ட் காப்பி வந்து வச்சுருக்கணும். 500 KBக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சைனை பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமானது.
சைனு கீழே வந்து உங்களுடைய பேர் இருக்கணும். சரிங்களா, பிளாக் லெட்டர்ஸில் பேர் இருக்கணும். சரிங்களா, இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து அப்ளை பண்ணும்பொழுது சொல்கிறேன். அடுத்தது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ். சரிங்களா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, டேட் என்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி கரெக்டாக இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா, ஓகேங்களா, என்ன சென்டர்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, உங்களுடைய கல்வி தகுதி எவ்வளோ மதிப்பெண், எங்கே படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டி, இல்லைனா வந்து எந்த காலேஜ், நீங்கள் அதில் எடுத்த மதிப்பெண், எந்த ஆண்டு பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுவும் செப்பரேட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்பொழுது அந்த வீடியோ போடும்பொழுது நீங்கள் அதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் 1 by 1. அதே மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. சரிங்களா, ஓகே. அடுத்தது ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு mrb.tn.gov.inல வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். எந்த சென்டர், எங்கே, என்னைக்கு, எந்த செஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேனாம்பேட்டையில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து லெட்டர் மூலியமாகவோ அல்லது நேரில் போய்ட்டோ நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இது வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதமான கொரிஞ்செண்டம், அடெண்டம், இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுவாங்க. அது மட்டும்தான் ஃபைனலானது. வேறு எந்த மோட்லேயும் எந்த சோர்ஸ்லேயும் வரக்கூடியது இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் எம்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு தான் ஆத்தென்டிகேட்டது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தேவைப்படும். ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதே மாதிரி வார்னிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் பியூர்லி வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்கும். அதற்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பியூர்லி மெரிட் பேசிஸ், எந்த விதமான இதுலேயும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகி ஏமாற தேவையில்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எது கிளைம் பண்ணாலும் அதற்கான ப்ராப்பரான ப்ரூஃபு, எவிடன்ஸ், சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதற்கு எலிஜிபிள். சரிங்களா, அந்த கேட்டகரியாக இருக்கட்டும், ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் அது பொருந்தும். நீங்கள் நெட் சென்டர்லேயோ காமன் சர்வீஸ் சென்டர்லேயோ அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால தான் எனக்கு தெரியாது, நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தேன், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து 1 by 1 செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக செக் பண்ண வேண்டியது அப்ளிகண்ட், அதாவது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கடமை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து நெட் சென்டர் போனீங்கன்னா ஃபோட்டோலாம் நிறைய பேர் ஃபோட்டோ அதில் இருக்கும், சிக்னேச்சர் நிறைய பேர் இது இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களை மாற்றி போடுவாங்க, சிக்னேச்சருக்கு பதிலாக ஃபோட்டோ அந்த மாதிரி மாற்றிலாம் போட்டாங்கன்னா ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நெட் சென்டர்லேயே பண்ணாலும் சரி, வீட்டில் நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒன்ஸ் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு டைம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. தப்பு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அதை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரிங்களா, அதுதான் வந்து இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கிங் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். சரிங்களா, வேறு ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வேறு எங்கேயாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ, லோக்கல் பாடியிலோ, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லையோ, கவர்மெண்ட்லையோ, வேறு ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை ப்ராப்பராக வந்து ஃபார்மேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்கணும். எல்லாத்துக்கும் அனெக்ஷர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சு நீங்கள் உங்களுடைய அத்தாரிட்டி யாரோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, அதை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்டாங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிக்ளரேஷன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து என்னென்ன நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிறது உங்களுடைய ஓன் நாலேஜில் தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுவும் நீங்கள் வந்து அண்டர்டேக்கிங் சைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் தேவை. சரிங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஹவு டு அப்ளை ஆன்லைன், அதே மாதிரி ரிசர்வேஷன், இது எல்லாமே செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் தேவை. சரிங்களா, இதுவுமே நம்ம ப்ரீவியஸாக லாஸ்ட்டு
ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். பார்க்க வேண்டிய கேண்டிடேட் பார்த்துக்கோங்க. இதையும் நம்ம ஓவர்வியூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், என்னென்ன தேவை, எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், மொபைல் வேலெட், அதாவது யூபிஐ மூலியமாகவோ, பேடிஎம், ஃபோன்பே, இந்த மாதிரி எது மூலியமாக, பாரத் பே, இந்த மாதிரி எது மூலியமாக வேணாலும் பே பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ட்ரான்சாக்ஷன் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்போ தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? அதை தான் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து ஏதாவது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அது தான் தேவைப்படும். அதனால் அதை நீங்கள் வந்து நோட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, அதை வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டும் இது எல்லாமே வந்து 2 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து பண்ணிடணும். சரிங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 நாளுக்குள்ளேயே 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து பேமெண்ட்டும் பண்ணி சக்ஸஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்பொழுது அதை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த பிரிண்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃப்யூச்சரில் தேவைப்படும். சரிங்களா? அட்லீஸ்ட் பிரிண்ட் எடுக்க முடியல அப்படின்னு நம்ம இருந்தாலும் சேவாவது பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கட்டும், பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தனியாக நோட் போட்டோ இல்லை வந்து மொபைல்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி பேமெண்ட்டில் டிலே ஆகுது, இல்லைனா வந்து அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எல்லாத்துக்கும் கேண்டிடேட், அது அப்ளிகண்ட் தான் வந்து பொறுப்பு. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹெல்ப் டெஸ்க்கோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 022-625-07747. மண்டே டு சாட்டர்டே 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து உண்டு. பப்ளிக் ஹாலிடேஸை தவிர ரிமைனிங் நாளில் நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து ரிசர்வேஷன், அதே மாதிரி என்னென்ன அனெக்ஷர்ஸு, அதற்கான ஃபார்மேட்டு, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை, லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது எப்படி அப்படின்றத பார்க்கும்பொழுது அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சிஸ்க்காக ரொம்ப நாளாக நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியும். நிறைய பேருக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதுலேருந்து படிக்கிறது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸாக லாஸ்ட் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்துலாம் கேட்டிருக்காங்க, எதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதுலேயே வந்து லாஸ்ட் எக்ஸாமுக்கே வந்து போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சரோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மோர் தென் NFA வந்து நம்ம போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு, ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், எய்ம்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இது மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன கொஷின்ஸு கேட்டிருக்காங்க, அது எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தீவிரமாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த தடவை போஸ்டிங் வாங்கிடலாம். சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து B.Pharm, D.Pharm, Pharm D முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.